தளபதி அவர்கள் தருமபுரி சட்டமன்றத்தை தருமபுரி 5 சட்டமன்ற தொகுதியில் 234 தொகுதியில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தருமபுரி சட்டமன்றத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் போட்டியிட இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகுமார் இணைகிறார். சுகுமார், விவரங்கள். நந்தா, தருமபுரியில் இன்று தமிழக வெற்றி கழகத்துடைய வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் தாபா சிவா கட்சியினிடையே உரையாடும் பொழுது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் அக்கட்சி தலைவர் விஜய் போட்டியிடுவார் என அக்கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அது கட்சி தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதிக அளவு உறுப்பினர்கள் சேர்ந்து வருவதாகவும், மற்றபடி இன்று நடைபெற்ற இந்த வழக்கறிஞர் பிரிவு கூட்டத்தில் கூட மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி இந்த தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டதாக பல்வேறு கட்சியிலிருந்து இன்று சேர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுவார் என்று தெரிவித்திருக்கார். இது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது மாட்டு கட்சியினர் ஒரு கூர்ந்து உற்று நோக்கும் ஒரு செயலாகவே கருதுகிறது. நந்தா, நன்றி சுகுமார், விவரங்களுக்கு. தொகுதியில் 234 தொகுதியில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தருமபுரி சட்டமன்றத்தை தருமபுரி 5 சட்டமன்ற தொகுதியில் 234 தொகுதியில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தருமபுரி சட்டமன்றத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் போட்டியிட இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகுமார் இணைகிறார். சுகுமார், விவரங்கள். நந்தா, தருமபுரியில் இன்று தமிழக வெற்றி கழகத்துடைய வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் தாபா சிவா கட்சியினிடையே உரையாடும் பொழுது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் அக்கட்சி தலைவர் விஜய் போட்டியிடுவார் என அக்கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அது கட்சி தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதிக அளவு உறுப்பினர்கள் சேர்ந்து வருவதாகவும், மற்றபடி இன்று நடைபெற்ற இந்த வழக்கறிஞர் பிரிவு கூட்டத்தில் கூட மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி இந்த தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டதாக பல்வேறு கட்சியிலிருந்து இன்று சேர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுவார் என்று தெரிவித்திருக்கார். இது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது மாட்டு கட்சியினர் ஒரு கூர்ந்து உற்று நோக்கும் ஒரு செயலாகவே கருதுகிறது. நந்தா, நன்றி சுகுமார், விவரங்களுக்கு.